ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் டக்கு கேமல் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒரு சென்ட் பிஆர் போகிறோம் காய்ஸ். வாங்க காய்ஸ், இப்போது நம்ம ஃப்ரெண்டு வந்து ஸ்குவாடு போட்டுருக்கேன் நான். இப்போது வாங்க காய்ஸ் போகலாம். இவர் தான் காய்ஸ் நம்ம ஸ்னைப்பர் பிளேயர். எல்லா மேட்ச்லேயும் ஸ்னைப்பருக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போது மேட்ச்குள்ளே போயிட்டோம். நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் வந்துக்கிறோம். அப்புறம் இன்னும் 2 பேர் யாருன்னு தெரியல, ரேண்டமாக கனெக்ட் ஆனவங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது மேலே ஏறலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன் காய்ஸ். இது மேலே ஏற முடியாது. அந்த ஒரு ட்ரீம் போட் ட்ரிக்கு யூஸ் பண்ணணும் கைஸ். அது மட்டும் இப்போது யாரோ செஞ்சாங்கன்னா போய் ஏறலாம். ஏறிட்டுக்கு தாங்க ஏறலாம். என்ன குடிச்சாலும் ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்டு போயிட்டாங்க கைஸ். நம்ம கடைசி வரைக்கும் போக மாட்டோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 5 செகண்ட்ஸ் போன மாதிரி தான் கைஸ். இப்போது உள்ளே வந்துட்டோம். இப்போது எங்கே இறக்கி விட போகிறாங்கன்னு தெரில. யார்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் இருக்குதுன்னு தெரில. பிளேயர் நம்பர் பண்ணோம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் நம்ம அந்த டைமில் கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணலைன்னா நம்ம பார்க்கல. நம்ம தெரியாமல் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு இறங்கிட்டான். இப்போது நம்ம பீமா சக்தியில் தான் கைஸ் இறங்க போகிறோம். நம்ம கூட இனிமே வராங்களா யாரும் தெரியல. யாரும் வரலன்னு நினைக்கிறேன் கைஸ். யாரும் இல்லாதனாலும் சரின்னு சொல்லி போய் லூட் அடிக்கலாம் கைஸ். நம்ம மெயினாக காயின் தான் கைஸ் முக்கியம் இப்போது. ஏன்னா நம்ம ரிவ்யூ செத்துட்டோம்னா நம்மளை ரிவ்யூ பண்ணுறது காயின் பண்ணி தான் கைஸ். இப்போ பிளாஸ்மா கிடச்சிக்குது, வேறு எந்த கண்ணும் கிடைக்கல. என்ன கைஸ் இது ஒரு நல்ல கண்ணாக கிடைக்க மாட்டேன். மேக்டன் இதை வச்சு எனக்கு அடிக்க தெரியாது அவ்வளோக்கா. ஆனால் இதை வச்சு நான் எப்படி சிஎஸில் ஒரு டைம் ஹேஸ் வச்சுன்னு எனக்கும் தெரில. M14 இது வடப்பான கன்று கைஸ். என்ன குறையும் சொல்ல முடியாது. நீங்கள் கேட்கலாம் கைஸ், ஏன் கைஸ் வின் சிஸ்டர் அடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் வின் சிஸ்டரில் ஆடுறது ஈஸி தான். ஆனால் நம்மளுக்கு ஆடுறது ஒன்றுமே நம்ம டீம்மேட்டு எவனோ அதிகம் இன்ட்டு தான் நான் ஒருத்தன் கைஸ். அங்கே ஒருத்தன் நாக்கு நம்ம டீம்மேட்டு. நம்ம இப்போ கீழே போயிட்டு இருக்கோம். யாரும் இனிமே இல்லை. ஒருத்தனா கைட்டான். இப்போது யூஎம்பியா MP5 M187 என்ன கைஸ் நம்மளுக்கு பிடிச்ச வேறு எந்த கண்ணும் கிடைக்க மாட்டேது. இப்போ வாங்க கைஸ் போய் ரிவ்யூ பண்ணலாம் கைஸ். ஃபஸ்ட் நம்பர் பிளேயருக்கு எனிமின்னு நினைக்கிறேன். அடி வாங்கிட்டான், செத்துட்டான் கைஸ். நம்மளுக்கு முன்னாடி எனிமி. ஐயோ காய்ஸ் பாருங்க ஓசி. வா காய்ஸ், அழகான ஓசி அடிச்சேன். இன்னும் ஒருத்தருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேர் சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்குள்ளே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம் காய்ஸ், இங்கே தான் இருக்கான். ஏன்னா அங்கே குளோவல் கவரு, இங்கே எனிமி. இப்போது இது போட்டோம். ஆமாம் காய்ஸ், எனிமி உள்ளே ஏதாவது இருக்கா கன்ஃபார்ம். அடிச்சிட்டோம் காய்ஸ். நம்ம டீம்மேட்டை ஓசி வச்சுட்டான். ஃபஸ்ட் ஓசி எண்ணிக்கோங்க. நம்ம டீம்மேட் இந்த மேட்ச்சில் தான் கைஸ் இதுக்கல்ல ஹையஸ்ட் ஓசி வச்சாரு. ஃபஸ்ட் ஓசி அடிச்சிட்டதா. இப்போ ஒன்றாத்தானே ரிவ்யூ பண்ணி விட்டால் போதும் கைஸ். இப்போ செகண்ட் பிளேயர் ரிவ்யூ பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பிளேயர் சூப்பர் ரிவ்யூ பண்ணோம். இந்த பிளேயர் நம்ம நார்மல் ரிவ்யூ தான் யூஸ் பண்ணோம். யூஎம்பி எடுக்கல நான் கைஸ். ஃபஸ்ட்டு பிளேயர் எனிமி அடிச்சது தான் நினைக்கிறேன். அடிச்சிட்டாரு கைஸ். இப்போதைக்கு நான் வந்து ஒரு கில்லு, அவர் ஒரு கில்லு, நம்ம டீம்மேட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒரு கில்லு. இப்போ சைலன்ஸரும் கிடச்சிருச்சு. நல்ல லூட் இருக்குது. MP40 எடுப்பேன்னா MP40 தான் கைஸ். கைஸ் நம்ம MP40 இன்றைக்கி தான் நம்ம level 4 பண்ணோம் கைஸ். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சும்மா வந்து ஒரு 90 டைமண்ட், ஒரு 255 டைமண்ட்ஸ் இருந்துச்சு கைஸ். நம்ம அதை வந்து என்னது கோஜோய் வந்து சேர்த்து வச்சுட்டு இருந்தோம். ஆனால் நம்ம அந்த வேலையை செய்யலை. என்ன கைஸ் கொளுத்தி விட்டாங்க. ஸோ இந்த தற்கொலைங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கோஜோய் எதுக்காக சேர்த்து வச்சோம். சரி நாளான்னைக்கு கரெக்டாக எப்போது Jan 2 வந்து எப்படியா இருந்தாலும் யுவோ வாழ்த்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க சொல்லி நான் பார்த்து கொடுத்தேன். சரி சும்மா ஒரு 90 டைமண்ட் ஸ்பின் தானே பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி பண்ணேன் கைஸ். பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே இது தந்துட்டாங்க. முன்னாடி எனிமி கைஸ். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ACG தான் கையில் வச்சுட்டு இருக்கிறேன். அங்கே லாங்கில் இருக்கான். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரியுதான். அங்கே லாங்கில் இருக்கான் பாருங்க.
நம்ம டீமேட் அடிப்பானா இப்போது கைஸ். இப்போ நம்ம ரஷடிக்கு போயிட்டோம். நம்ம டீமேட் எல்லாம் பேக்கப்புக்கு இருக்காங்க. நம்ம செத்துடுவோம், நம்ப முடியாது கைஸ். நம்ம இந்த சைடு நம்ம போட்டுக்கிறோம், ஆனால் இனிமேல் அந்த சைடு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இங்கே இல்லை, அங்கே போயிட்டான். கிளியராக தெரியுதான் நாக் கைஸ் ஒருத்தன். நம்ம இப்போதைக்கு நம்ம 2 கிலோ வச்சுக்கிறோம். இந்த மேட்ச் முடிய டீம் நம்ம எவ்வளோ கிலோ அடிக்கிறோம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். கைஸ் எனிமி அவனும் செதுக்கானா, எவனும் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ வாங்க கைஸ், போய் ட்ராப் வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ராப் அடிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் MP40 பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ். அப்புறம் மறக்காமல் MP40ன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஒருத்தனாக நம்ம டீம் இல்லை கைஸ். என்ன கைஸ் இது, நானே என்னோட ஃப்ரெண்டு அப்புறம் இன்னொரு செகண்ட் பிளேயர் மட்டும் இருக்காது. ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து செத்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், செத்துட்டாங்க கைஸ். என்ன கைஸ், அதுக்குள்ளே நமக்கு தந்து கண்ணை பிடிங்கிட்டாங்க கைஸ். AC0 மட்டும்தான் கைஸ் இப்போதைக்கு நம்ம வச்சுக்கிறோம். அங்கே ஒரு லாங்கில் ஒரு எனிமி இறங்கினா. இப்போது நம்ம இப்போ பைத்தியமாக சுடுறோம், ஆனால் எனிமி அந்த சைடு இறங்கிட்டான் கைஸ். 2 பேருன்னு நினைக்கிறேன். ஒருத்தனுக்கு நம்ம இப்போ டேமேஜ் பண்ணிட்டோம். இப்போ ரஷ் அடிக்கலாம். ரைடன் தான் பவர் தான் கைஸ். யார் யாருக்கெல்லாம் மாத்திரவி தெரியுமோ அவங்களாம் மறக்காமல் சொல்லுங்கள் கைஸ். கைஸ் இப்போ அடிக்க கைஸ், அது கூட அடிச்சிட்டான். நம்ம ஃப்ரெண்டு இதான் கைஸ் சொன்னான். என்னது இப்போது மைக்கில் பேசிகிட்டு தான் எனக்கு உங்களுக்கு கேட்காது. அவன் என்ன சொன்னான்னா, டே சரியான வந்துட்டாப்புன்னு சொன்னான் கைஸ். அவனுக்கு சரியான டேமேஜ், ஆனால் எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு சத்தியமாக தெரியல. இப்போ குதிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம இந்த மேட்ச் போய் அடிப்போமான்னு கன்ஃபார்மாக தெரில. நம்ம சரின்னு சொல்லி ஒரு ரேண்டமாக அதுபோல் இன்றைக்கி தான் என்னது இந்த நம்மளோட ஃப்ரெண்டு இட்ஸ் மீ ஜஸ்ன்னு சொல்லி வச்சுருப்பாங்க கைஸ். ஜஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு கைஸ். அவர் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துருக்கணும். ஏன் அவர் வரலைன்னா, அவருக்கு வந்து கொஞ்சம் ஃபோனில் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு கைஸ். அதனால் அவர் வரவே இல்லை. அப்புறம் இப்போ தான் டிஸ்பிளே சரியாச்சுன்னு சொல்லி நேற்று தான் சரியாச்சாமா. அதனால் இது இன்றைக்கி தான் கைஸ் வந்தார். அதுவே நான் கால் பண்ணி கேட்டேன். அப்போ தான் சொன்னார். அங்கே நாக்கு நம்ம ஃப்ரெண்டு தான் இப்போ ஹையர் ஸ்கில் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். கனிம்படி எல்லோரும் வியூஸ் மட்டும் போகுது கைஸ், ஆனால் யாரும் லைக் பண்ண மாட்டேறீங்க. லைக்கும் கூட எனக்கு பரவாயில்ல கைஸ், சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டேறீங்க. ஷார்ட்ஸ் போட்டால் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆனால் வீடியோ போட்டாலும் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா நம்ம இப்போது நீங்கள் வீடியோ போட்டு நம்மளுக்கு 10K பக்கம் ரீச் கொண்டு வந்தீங்கன்னா தான் நம்மளால் ஓரளவுக்காசி இதுக்கப்புறம் லைவர்ஸ் போட முடியும். லாங் எனிமி தெரியல கைஸ், கரெக்டாக நம்மளால் அடிக்க முடியல. இப்போ ரைடன் போட்டுக்கு தான் நம்ம டீமேட் அந்த என்ன RGLன்னு சொல்லி ஒரு கன்று கைஸ், அந்த கன்று யூஸ் பண்ணிக்காது கைஸ். என்ன கைஸ் இவன் இப்படி ஓடுறான், இவன் அடிக்க கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு டேமேஜ் இந்த ஒன்றும் போக மாட்டேது கைஸ். இவன்கிட்ட நம்ம செத்துதோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் கவரு கரெக்டாக போட்டோம். இப்போ போய் ரஷாச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி ஏறலாம் கைஸ். இப்போது அடிக்கலான்னு நினைக்கிறேன் கைஸ். மெடி வேறு இல்லை, ஹெச்பி இல்லை, மெடி இல்லைன்னு சொல்ல போதும் கைஸ். அடிச்சிட்டோம் கைஸ், சரியான ஹெட்டு. டீம் அப் கைஸ். ஒருத்தனை அடிச்சதா இப்போதைக்கு ஒருத்தனா இப்போ இந்த இது ஒருத்தனை அடிச்சிட்டான்னு அர்த்தம். போயிட்டு இருக்கிறேன். MP40 AC0 என்ன இதுன்னே தெரில. இப்போது MP40 பவர் போடணும். 1000 காயின்ஸ் இருந்துச்சு கைஸ், அதை வச்சு பவர் போட்டோம் கைஸ். நம்ம டீமேட்டில் அடி வாங்கிட்டு இருக்காங்க கைஸ், நம்மளே அடிதான் கைஸ். இவனை பார்த்தா தான் கைஸ் எனக்கு பயமாக இருக்குது. சரியான இது கைஸ். MP40 ஆறா கைஸ். ஐயோ என்ன கைஸ், MP40 தரமாக அடியுது, குறைய சொல்ல முடியாது. கைஸ் போய் நம்ம டீமேட் பேக்கப் தரலாம்னு இருக்குதான். ஹெச்பி மட்டும் ஏறினா போதும் கைஸ், போயிடலாம். எனிமி லாங்கில் ஒருத்தருக்கான்னு நினைக்கிறேன். குரோசா எக்ஸ் அவ்வளோதான் கைஸ். குரோசா எக்ஸ் நம்ம கொஞ்சம் வச்சோமா? இல்லை எனிமி கொண்டு வந்தோம். அதான் யோசிக்கிறேன். கீழே லாங்கில் ஒருத்தன் நாக்கு கில்லு கிளியர் பண்ணிடுவோம்.
அவ்வளோதான் கைஸ். இப்போதைக்கு எவ்வளோ கில்ல எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு கொஞ்சம் கிளாஸ் அடிக்குது கைஸ். நம்ம அதை பார்க்க தான் செய்தோம், ஆனால் கில்லை பார்க்கல. நம்ம காயினாக தான் மெயினாக பார்க்கணும். பிரைட்னஸ் அது கம்மியாக இருக்குது கைஸ். இப்போ நான் மேலே தூக்குனேன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லைன்னு சொல்லி பார்க்குறேன் கைஸ். முன்னாடி எனிமின்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், முன்னாடி எனிமி. எம்பி வாத்தி வச்சு அழிச்ச ஒரே தக்கு நான் தான் கைஸ். சரியானங்க. நான் எப்படி 7 போச்சுன்னு எனக்கு சத்தியமாக புரியல கைஸ். நான் கைஸ் கில்லு கிளியர் பண்ணிட்டேன். நாங்கள் ஒருத்தன் தான் கைஸ், 2 பேர் கைஸ். இப்போ 2வது ஓசி நோட் பண்ணிக்கோங்க, 2nd ஓசி கைஸ். நம்ம டீமேட்டில் நாக்கு கைஸ். நாக்கு அடிச்சிட்டோம். இவன் ரிவ்யூமெண்ட் பண்ணி விட்டால் போதும். ஒன்று ஃபஸ்ட்டு பிளேயர்ஸ் ஆகுதான், இல்லைனா செகண்ட் பிளேயர்ஸ் ஆகுதான் கைஸ். நம்ம இப்போ ஓதிக்கு முக்கால்வாசி ஆகலை. நம்ம வேறு ஓப்பன்லேயே இருக்கோம் கைஸ். பார்த்தீங்களா க்ளோவால் எப்படி விழுந்துச்சுன்னு கைஸ். இனிமே மாற்றிக்கிட்டான், அடிச்சிட்டா நம்ம ஃப்ரெண்டு. கைஸ் இப்போது நம்ம அந்த இன்னும் டீமேட் ரிவ்யூ பண்ண போயிட்டுருக்கோம். அங்கே எவனோ சினிமா இருப்பானோ தெரியலையே. போயிட்டு இருக்கோம். சூப்பர் ரிவ்யூ தான் கைஸ் பண்ண முடியும். நார்மல் ரிவ்யூ முடிஞ்சிச்சு. இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு கீழே நம்ம பண்ணோம். ஞாபகம் கைஸ். ஒரு எனிமின்னு நினைக்கிறேன். ஆமாம், எனிமி தான் கைஸ். அங்கே லாங்கில் இருக்கான், பார்த்துட்டேன். அதுவும் அங்கே தெரியும் பாருங்க கைஸ். அந்த டேமேஜ் போகுது கைஸ், ஆனால் சாக மாட்டேதான். மேலே ஏறிட்டான். இப்போது போயிட்டு இருக்கோம் கைஸ். இந்த சைடு ஒரு எனிமி. எனிமி இல்லை, அது ரைட்டான பார்த்து நான் எனிமின்னு நினச்சிட்டேன் கைஸ். சாரி. இல்லை நீங்களே சொல்லுங்கள் கைஸ். நம்ம ஃப்ரெண்டு இப்போ ஓசி அடிப்பாதா அடிக்கல. இப்போ 1 கிலோஸ் கன்ஃபார்ம் ஆச்சு. நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் இந்த ஒருத்தவங்க ஓசி அடிச்சிட்டான். MP40 வடப்பாட்டிக்குது. என்னன்னு தெரியல. இன்றைக்கி level 4 பண்ணுறதுலேருந்து வடப்பாட்டிக்குது கைஸ். நம்ம ஃப்ரெண்டு இப்போதைக்கு நமக்கு தான் 2 ஓசி அடிச்சுக்கிறாரு கைஸ். மறக்காமல் கவுண்டில் வைங்க. நம்ம அவருக்கு தான் 1 ஓசியும் கூட அடிக்கல. எனிமியா தெரில கைஸ். லாஸ்ட்டாக ஜோன் இங்கே தான் சிங்க் ஆகுன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே இருந்தோம்னா செத்துதோன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம ஓடலாம். சைடில் வேறு எங்கேயோ எனிமி இருந்தானா அடிக்கலாம் கைஸ். ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்னது நான் எவ்வளோ கில் வச்சுக்கிறேன், நம்ம ஃப்ரெண்டு நமக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஓசி வச்சுக்கிறேன், அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ போயிட்டுருக்குறோம் கைஸ். அங்கே லாங்கில் ஒரு எனிமி. டேமேஜ் கம்மியாக தான் போச்சு. கவர் எடுக்க இடம் இல்லை கைஸ். லாஸ்ட் என்ன லைவ் நம்ம ஃப்ரெண்டு வேறு மாற்றிக்கிட்டான் கைஸ். இப்போ போயிட்டு இருக்கோம். தாம்சன் எடுத்துட்டோம். வேணாம் MP40. இந்த மேட்ச் MP40 இல்லை எவ்வளோ கில் வச்சு நம்ம இப்போதைக்கு நம்ம ஒரு நார்மலான ஒரு அளவுக்கு கில் வச்சுக்கிறோம். அதுபோல் நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஓசிக்கலையும் சேர்த்திக்கோங்க. அதுபோல் நம்ம மறக்காமல் என்னென்ன கண்ணில் என்ன கில் வச்சுன்னு சொல்லுங்கள் கைஸ். சைடில் எனிமி, ஃப்ரெண்டில் 3 பேர் கைஸ். கைஸ் நம்ம இப்போ ரைடன் போட்டோம், மெடி ஏற்றிட்டு இருக்கிறோம் கைஸ். அங்கேயே தான் எனிமி. இப்போதைக்கு ஓரளவு கம்மியாக தான் கைஸ் இருக்காங்க. ஒருத்தனாக்கா இல்லை கைஸ், அவன் தான் ரிவ்யூ பண்ணுவான்னு நினைக்கிறேன் கைஸ். அவன் போனான்னா ரிவ்யூ பண்ணிடுவானே. ஐயோ கடுப்பு கைஸ். இப்போ அவனை நம்பி அவனை டக்குன்னு ரிவ்யூ பண்ணிடுவானே. நம்ம டீமேட் ஒருத்தனை நம்ம ரிவ்யூ பண்ணணும் கைஸ். எனிமி கைஸ். அவன் தப்பிச்சிட்டான். நம்ம டீமேட் ஃபஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். அவன் ரிவ்யூ பண்ணிட்டான். இங்கே சைடில் தான் ஹூகாங் போட்டான் கைஸ். இதுவும் ஓசி தான் ஃப்ரெண்டு, பார்த்துக்கோங்க. எப்படி கைஸ் அங்கே லாங்கில் ஒருத்தர் இருக்கான். நம்ம டீமேட்டில் இப்போது நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் கைஸ் இருக்கோம். இப்போ வாங்க ஒருத்தன் டீம் விட்டு நம்ம ஃப்ரெண்டு எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டான்
கைஸ் அவன் பாவம் கைஸ், அவனுக்கு ஹெச்பி இல்லாமல் அவன் செத்துட்டான். ஈஸியாக போய் அடிக்கலான்னு நினைக்கிறேன், தெரியலையே. இங்கே ஒரு எனிமையை பார்த்தேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ரைடன் யூஸ் பண்ணிட்டேன், வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கீழே இருக்காங்க கைஸ் ஒருத்தன் இல்லை 2 பேர். இப்போ தான் போகிறான் ஒருத்தன் நாக்கு. நம்ம டீமில் நான் இன்னும் ஒருத்தன் தான் கைஸ் இருக்கேன். இன்னும் 3 பேருக்கு தான் நம்ம டீமை செத்தான். அது ஓசியா கைஸ்? அதுவும் ஓசின்னு தான் நினைக்கிறேன். ஓசியா? ஆமாம் கைஸ், ஓசி தான். டோட்டலாக இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சு 3 ஓசி எடுத்துக்கிறாங்க கைஸ். லாங்கில் எனிமி. நான் இங்கே கவரை தைச்சிட்டேன் கைஸ். எப்படியோ நம்ம போய் அடிச்சிட்டோம். இதுதான் நம்ம இன்றைக்கி போகிற லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நினைக்கிறேன், இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ கைஸ். ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். மறக்காமல் இந்த வீடியோக்கு எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.